அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த பகுதியிலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எல்லாருக்காகவும் எல்லா மனுஷர்களுக்காகவும் இந்த பூமியில் பிறந்தார். வேதம் அழகாக சொல்கிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாயிருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அவர் ஒன்று உண்டோ என்று சொல்லியிருக்கிறது காரணம் உங்களால முடியாதது என்னால் முடியும். அந்த இயேசுவை விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மை செய்வார். நாங்களும் இப்பொழுது உங்களுக்கு கைப்பிரதியை கொடுத்திருக்கிறோம். கடன் பிரச்சனையா, பிசாசின் போராட்டங்களா, வியாதியின் கூடுதலா, சாப கட்டுகளா, எது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய குடும்பத்திலே ஒரு சமாதானத்தை தருவார். சமாதான பிரபு எனப்படும். வேதம் அழகாக சொல்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இல்ல. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கடன் பிரச்சனை, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வியாதியின் தொல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், மகிழ்ச்சியை தருவேன். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஜாதி மதம் பார்க்கிற தேவன் அல்ல, எல்லா மனுஷனுக்கும் தேவனாயிருக்கிறார். நாங்கள் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நன்மை செய்வார். இதை நாங்கள் முழுவதும் நம்பி இருக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவனை இப்பொழுதும் அறிவிக்கிறோம். உலக ரட்சகர், சமாதான பிரபு, அதிசயமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த கைப்பிரதியிலே என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஜெப உதவி, அவசர உதவி எது இருந்தாலும் என் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால் நான் வந்து மாத்திரமல்ல எங்களோடு கூட சகோதர சகோதரிகள் வந்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாவதாக. ஆமென். விஷ் பண்ணுங்க.